நாட்டின் 78வது சுதந்திர தினத்தை ஒட்டி டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் நரேந்திர மோடி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். நாட்டிற்கு தற்போது மதசார்பற்ற சிவில் சட்டம் தேவை என்றும் அப்போதுதான் மதத்தின் அடிப்படையில் பாகுபாடு இல்லாமல் இருக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். उद्घोष है इस बात का कि आगमन हो रहा है प्रधानमंत्री का. இந்திய திருநாட்டின் 78வது சுதந்திர தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி டெல்லி செங்கோட்டைக்கு வந்த பிரதமர் மோடியை மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் வரவேற்றார். பின்னர் ராணுவம், கடற்படை, விமானப்படையைச் சேர்ந்த வீரர்கள் மற்றும் டெல்லி காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட பிரதமர் மோடி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். பட்டொளி வீச தேசிய கொடி பறந்தபோது விமானப்படையின் 2 ஹெலிகாப்டர்கள் மூலம் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. हेलीकॉप्टर लाइन एस्टर्न फॉर्मेशन में जहां पर विंग कमांडर अंबर अग्रवाल और विंग कमांडर राहुल नैनवाल पुष्प वर्षा कर रहे हैं उपस्थित जन समूह पर. இதனைத் தொடர்ந்து சுதந்திர தின உரையாற்றிய பிரதமர் மோடி 40 கோடி மக்களால் அடிமைத்தனத்தை உடைத்து சுதந்திரம் பெற முடியும் என்றார். 140 கோடி மக்களின் உறுதியால் என்ன சாதிக்க முடியும் என்பதை கற்பனை செய்து பார்க்க வேண்டும் என்றும் ஊக்கப்படுத்தினார். நாட்டின் பாதுகாப்பு படைகள் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்திய போது ஒவ்வொரு இந்தியரும் பெருமிதம் கொண்டதாக அவர் கூறினார். மக்கள் தனக்கு 3வது முறையாக வாய்ப்பு வழங்கியுள்ளதாகவும் நாட்டிற்கு 3 மடங்கு வேகத்தில் உழைக்கப் போவதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். அடிக்கடி தேர்தல்கள் நடத்தப்படுவதால் நாட்டின் முன்னேற்றத்தில் தடைகள் உருவாவதாகவும் இதை கருத்தில் கொண்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை அரசியல் கட்சிகள் ஆதரிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். சீர்திருத்தங்கள் நாட்டை வலுப்படுத்தத்தானே தவிர விளம்பரத்திற்காக அல்ல என்றும் விளக்கம் அளித்தார். இந்திய இளைஞர்கள் தற்போது மெதுவாக நடக்க விரும்பவில்லை என்றும் துள்ளி குதித்து புதிய இலக்குகளை அடையும் மனநிலையில் இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்தியாவிற்கு இது பொற்காலம் என்றும் இந்த வாய்ப்பை கனவுகளுடனும் தீர்மானங்களுடனும் முன்னோக்கிச் சென்றால் சாதிக்க முடியும் என்றும் அறிவுறுத்தினார். புதிய குற்றவியல் சட்டங்கள் நீதித்துறையில் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் விரைவான நீதியை வழங்குவதை புதிய குற்றவியல் சட்டங்கள் உறுதி செய்யும் என்றும் பிரதமர் மோடி கூறியிருக்கிறார். மேற்கு வங்கத்தில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை மாநில அரசுகள் தீவிரமாக எடுத்துக்கொண்டு விசாரணையை விரைந்து முடித்து குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் பிரதமர் மோடி வலியுறுத்தினார். तो उसकी बहुत चर्चा होती है, बहुत प्रचार होता है, मीडिया में छाया रहता है. लेकिन जब ऐसे राक्षसी मनोवृत्ति व्यक्ति को सजा होती है तो वो खबरों में कहीं नजर नहीं आती है, कोने में कहीं पड़ा रहता है. अब समय की मांग है. தொடர்ந்து பேசிய பிரதமர் மோடி நாட்டிற்கு தற்போது மதச்சார்பற்ற குற்றவியல் சட்டம் தேவை என்றும் அப்போதுதான் மதத்தின் அடிப்படையில் பாகுபாடு இல்லாமல் இருக்க முடியும் என்றும் தெரிவித்தார். क्योंकि देश के एक बहुत बड़ा वर्ग मानता है और उसमें सच्चाई भी है कि जिस सिविल कोड को हम लेकर के जी रहे हैं वो सिविल कोड सचमुच में तो एक प्रकार का कम्युनल सिविल कोड है. अब समय की मांग है कि देश में एक सेकुलर सिविल कोड हो. हमने कम्युनल सिविल कोड में 75 साल बिताए हैं. अब हमें सेक्युलर सिविल कोड की तरफ जाना होगा और तब जाकर के देश में धर्म के आधार पर जो भेदभाव हो रहे हैं, सामान्य नागरिक को जो दूरी महसूस होती है उससे हमें मुक्ति मिलेगी. 2036ஆம் ஆண்டில் இந்தியாவில் ஒலிம்பிக் போட்டிகள் நடக்க வேண்டும் என்றும் அதற்கு தயாராகி வருவதாகவும் பிரதமர் மோடி கூறினார். அரசியல் பின்னணி இல்லாத குடும்பத்தில் இருந்து 1 லட்சம் இளைஞர்களை அரசியலில் முன்னோக்கி கொண்டுவர விரும்புவதாகவும் இது சாதியவாதத்தையும் குடும்ப அரசியலையும் உடைக்கும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார். அண்டை நாடான வங்கதேசத்தில் இந்துக்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினரின் பாதுகாப்பை அந்நாட்டு அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். சுதந்திர தினத்தை ஒட்டி சென்னை கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் மலிவு விலையில் மருந்துகள் வழங்க முதல்வர் மருந்தகம் என்ற புதிய திட்டம் வரும் பொங்கல் முதல் செயல்படுத்தப்படும் என அறிவித்தார்.
சென்னை கோட்டை கொத்தளத்தில் 78வது சுதந்திர தின விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு, அமைச்சர்கள், சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசு உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். தேசிய கொடியை ஏற்றுவதற்காக வீட்டிலிருந்து வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சென்னை மாநகர காவல்துறையினர் இருசக்கர வாகனங்களில் கம்பீரமாக அணிவகுத்து அழைத்து வந்தனர். கோட்டை கொத்தளத்தின் முன்பு வந்திறங்கிய முதலமைச்சரை தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா வரவேற்றார். பின்னர் திறந்த ஜீப்பில் சென்று காவல்துறை அணிவகுப்பை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏற்றுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். பின்னர் சுதந்திர தின உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நீரிழிவு, இரத்த அழுத்தம் போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குறைந்த விலையில் மருந்துகள் வழங்க முதல்வர் மருந்தகம் என்ற புதிய திட்டம் வரும் பொங்கல் முதல் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும் என்றும் அறிவித்தார். நீரிழிவு, இரத்த அழுத்தம் போன்ற நோய்களுக்கு தொடர்ந்து மருந்துகளை வாங்க வேண்டியுள்ளதால் இவர்களுக்கு அதிக செலவுகள் ஏற்படுகின்றன. இதற்கு தீர்வாக பொது பெயர் வகை ஜெனரிக் மருந்துகளையும் பிற மருந்துகளையும் குறைந்த விலையில் இவர்களுக்கு கிடைக்கச் செய்யும் வகையில் முதல்வர் மருந்தகம் என்ற புதிய திட்டத்தை இந்த அரசு செயல்படுத்தும். வரும் பொங்கல் திருநாள் முதல் செயல்படுத்த உள்ள இந்த திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக 1000 முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்படும். வரும் 2026ஆம் ஆண்டு ஜனவரிக்குள் ஏற்கனவே அறிவித்தபடி 75,000க்கும் மேற்பட்ட அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். மேலும் ஏற்கனவே அறிவித்தபடி ஆண்டுக்கு 10 கோடி பயணிகளை கையாளக்கூடிய வசதிகளுடன் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் புதிய பன்னாட்டு விமான நிலையம் அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். நீலகிரி, வால்பாறை, கொடைக்கானல், ஏற்காடு, ஏலகிரி உள்ளிட்ட பகுதிகளில் பெருமழையின் போது ஏற்படக்கூடிய இயற்கை இடர்பாடுகளை முறையாக ஆய்வு செய்ய தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் கூறினார். வனத்துறை, புவிசார் அறிவியல் துறை, வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மற்றும் சுற்றுச்சூழல் துறை உள்ளிட்ட பல்துறை வல்லுநர்களை கொண்ட ஒரு குழுவால் அறிவியல் அடிப்படையிலான ஒரு விரிவான ஆய்வு மாநில பேரிடர் மேலாண்மை துறையின் மூலமாக இந்த பகுதிகளில் மேற்கொள்ளப்படும். மேலும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மற்றும் இடர்பாடுகளை முன்னதாக அறிவதற்கும் தவிர்ப்பதற்கும் தணிப்பதற்கும் நீண்டகால அடிப்படையில் ஆபத்துகளை குறைப்பதற்கும் அரசு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இந்த குழு ஆய்வு செய்து தனது பரிந்துரைகளை வழங்கும். அந்த பரிந்துரைகளின் மீது தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டின் உன்னதமான கோட்பாடுகளை தேசம் முழுமைக்கும் செயல்படுத்தி காட்டும் பொறுப்பும் கடமையும் நமக்கு உண்டு என்று கூறிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திராவிட மாடல் அரசில் தமிழ்நாடு தொழில்துறை புதிய பாய்ச்சலை கண்டு வருவதாகவும் பெருமிதத்துடன் சுதந்திர தின விழா உரையில் குறிப்பிட்டார்.